கலைஞர் அவர்கள் இருக்கும்போது இன்னொரு கட்சியில கூட இருக்கக்கூடிய கூட்டணியில என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்ற அந்த பல்ஸ் எல்லாம் அவரு கேட்டு தெரிஞ்சுப்பாரு. ஒரு டைரக்ட் கம்யூனிகேஷனை வச்சுட்டே இருப்பாரு. ஒரு சேனல் ஆஃப் கம்யூனிகேஷன் எப்பவுமே மெயின்டைன் பண்ணிட்டே இருப்பாரு. சோ அதன் மூலமாக இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏதாச்சும் வந்தா கூட அதை அட்ரஸ் பண்ணுவதற்கான ஒரு இடத்துல அவரு இருந்தாரு. சோ பேசிக்கலி அந்த பொலிட்டிக்கல் இன்டெலிஜென்ஸ் அவர் கேதர் பண்ணிட்டே இருப்பாரு as a பார்ட்டி லீடரா. இப்போ அந்த இதெல்லாமே அவுட் சோர்ஸ் ஆயிருச்சு. இப்ப என்ன ஆயிருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா வியூக வகுப்பாளர்கள்லாம் வந்துட்டாங்க. வியூக வகுப்பாளர்கள்லாம் சொல்லக்கூடிய வியூகத்தின் அடிப்படையில் தான் கட்சிகளும் தலைவர்களும் செயல்படுகிறார்கள். அதே வியூக வகுப்பாளர்கள் தான் 2016 எலெக்ஷன்ல நீங்க திமுக ஒன்னும் பிரச்சனை இல்ல, நமக்கு கூட ஒரு கட்சி வந்தா போதும், we will be able to make it அப்படின்ற மாதிரி ஒரு சூழல் இருந்துச்சு. ஏன்னா 2011 பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜெயலலிதாவோட தேமுதிக போனாங்க. அது ஒரு பெரிய பூஸ்ட் கொடுத்துருச்சு அப்படின்னும் போது 2016 அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இருக்கு அப்படின்னும் போது ஒரு கட்சி வந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இது பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால மற்ற கட்சிகளை உதாசீனப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. உதாரணத்துக்கு விசிகே திருமாவளவன் அவர்களை உதாசீனப்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் வைகோ அவர்களை உதாசீனப்படுத்தினாங்க. அந்த ரூம்குள்ள நடந்த அந்த பேச்சுவார்த்தைகள் தான் நம்ம அது சம்பந்தமான தகவல்கள் கேட்கும் போது நமக்கே என்ன இவ்வளவு இப்படி மோசமாக பேசியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் மக்கள் நல கூட்டணி அப்படின்ற ஒரு கூட்டணி என்பது உருவாச்சு. சோ உங்களுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல இந்த லீடர்ஸ் மத்தியில ஒரு இணக்கம் அப்படின்றது இருக்கு. ஆனா கீழே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மத்தியில மற்றவர்களுக்கு அந்த உரிய மரியாதை கொடுக்கவில்லை அப்படின்றத இவங்க ஒரு கம்ப்ளைண்டாவே சொல்லியிருக்காங்க ராகுல் காந்திக்கு. ராகுல் காந்தி அதை எழுப்பியும் இருக்கிறார் ஒரு பேச்சுவார்த்தையில.